ஒரு ப்ளவுஸ் டிப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங் எவ்வளோ தான் நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் மட்டும் நூல் விட்டுட்டு நம்ம வந்து ஹெம்மிங் வந்து பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து லைனிங் மட்டும்தான் விடணும். ப்ளவுஸ் பீஸ்க்கு வந்து விடக்கூடாது. லைனிங் மட்டும் நம்ம வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இது ஒரு டிப், நல்லபடியான ஒரு டிப் தான் இருக்கும். எவ்வளோதான் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ரெகுலராக பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணாலும், கரெக்ட் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது அது வந்து நார்மலாக எப்போதும் போல் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பைப்பிங் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து உட்காந்துடும். அதுவே நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.